ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தால் அவருக்கு யார் எதிரியோ அவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்போது அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் சி வி சண்முகம் சொன்னால் அவருக்கு எதிரியாக இருப்பவர் லட்சுமணன், அவர் வருகிறார். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருவர் இருந்தால் சொன்னால் அவர் எதிராக இருப்பவர் முனுசாமி வருகிறார். இப்படி எதிரிகளாக வருகிற போது அந்த கட்சியினுடைய பலத்தை, உண்மையான பலத்தை யார் நிரூபிக்கப் போகிறார் என்ற விஷயம் எனக்கு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக மிக கடினமான நிலை யாருக்கு என்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகளுக்கு, மேன்மைமிகு ஆளுநர் அவர்களுக்கு. எப்படி ஒரு முடிவை எடுப்பது? மக்களுடைய விருப்பம் ஒரு புறம் இருக்கிறது, இன்னொரு புறம் பார்த்தால் சட்டப்படி எனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு விஷயம். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர் சுதந்திரமாக இல்லை என்பதெல்லாம் ஊடகத்தில் நானும் பார்க்கிறேன், நானும் பேசினேன். நிறைய பேரோடு தொடர்பு கொள்ள முடிந்த அனைவரோடும் நானும் பேசினேன். இப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு ஒருவேளை ஆளுநர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பலத்தை நிரூபியுங்கள் என்று ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவர் எப்படி நிரூபிக்கப் போகிறார்? குறைஞ்சபட்சம் அவருக்கு வலுவான இடம் கிடைக்குமா என்பது தெரியாது. அவர் யார் ஆதரவை நாடுவார் என்று சொன்னால் திமுகவுடைய ஆதரவை நாட வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்படுவார். முழுமையாக அதிமுக சேர்ந்த அந்த 136 சட்டமன்ற உறுப்பினரும் வாக்களிப்பார்களா என்று தெரியாது, அம்மா இறப்பை தவிர்த்து. இப்படி இருக்க சமயத்தில் ஒருவேளை அடுத்தபடியாக இருக்கிற அணிக்கு, ஆதரவு என்று சொல்கிற அணிக்கு கவர்னர் வாய்ப்பை கொடுத்தாலும் அவர்களுக்கும் ஆதரவு கிடைக்காது என்கிற நிலை இருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்க்கிற போது ஹோட்டல்களிலே இன்றைக்கு ரைட், சட்டம் ஒழுங்கு ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது நான் எண்ணுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்தது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர் வேண்டுமா, அல்லது அந்த பொறுப்பை மக்கள் கையிலே தர வேண்டுமா? மக்கள் கையிலே தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. நான் பேசிய இளைஞர் சமுதாயம், என் பின்னால் இன்றைக்கு எனக்கு நல்ல ஆலோசனை தருகிற, ஆதரவு தருகிற இளைஞரோடு பேசிய போது அந்த வாய்ப்பை மீண்டும் மக்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இப்படி ஒரு சங்கடம் ஆன ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் என்னை இன்னொரு கட்சி ஆதரிக்கும் என்று நினைத்து இதில் முழுமையாக இறங்கினால் அந்த கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும். எத்தனை நாளைக்கு அந்த கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை தர முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மொத்த மக்களுடைய கருத்தும் உண்மையான அதிமுக எது என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதிமுக தொண்டர்களும் இருக்கிறது, தமிழ்நாட்டு வாக்களித்த மக்களுக்கும் இருக்கிறது. அதிமுகவை தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். அது அம்மாவின் இறப்போடு மறைந்து விட்டது. உண்மை சொல்ல போனால் மீண்டும் ஒரு ஆட்சி வந்தால் என்னை பொறுத்தவரை மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதுதான் ஜனநாயக முறை என்கிற அடிப்படையிலே மேன்மைமிகு கவர்னர் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஜனாதிபதி ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்து மனதை கல்லாக்கி கொண்டு செலவு வருமே, தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா, இது வீண் செலவாயிற்று, இந்த கருத்தை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், என் முதலமைச்சர் யார் என்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் கையிலே தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அதற்கு ஒரே வழி மறு தேர்தல் தான் என்று சொன்னால் அந்த மறு தேர்தலை ஒரு க்ஷணமும் தாமதிக்காமல் மேன்மைமிகு கவர்னர் அவர்கள் ஜனாதிபதிக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. உடனடியாக தமிழகத்திலே ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும்.